நம்ம காலையில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலை வணக்கம். காலை வணக்கம். சரி, நீ எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில் வந்து சுற்றி பார்க்கலாம். காலையிலேருந்தே நல்லா தலைவலி கடுமை எல்லாமே. கோலம்லாம் போட்டாச்சு. இன்னைக்கு கார்த்திகை 1. இப்படி கார்த்திகை 1 சூப்பராக பாட்டு கேட்டேன். ஐயப்பன் பாட்டா இன்ன வரைக்கும் கேட்டேன். கேட்டு முடிச்சுட்டு சரி பால் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றேன். சரி, வெளியில் வந்து பூ பொதுங்கி எல்லாம் சாமிக்கு வைக்கணும். எத்தனை பூ பொறிச்சிருக்காரு. குளிச்சுட்டு வந்து சாமிக்கு எல்லாம் பூ பொறிச்சு வச்சுருவேன். இங்கே ஒரு எல்லாம் செடிகள். இது நான் இன்னைக்கு தீபமே வைக்கல. எனக்கு தீபமே நான் வைக்கல. இன்னைக்கு வைக்கல, நாளையிலேருந்து வைக்கணும். ஃபஸ்ட் இன்னைக்கு சாயந்தரம் வச்சிடணும். எப்பயுமே கார்த்திகை மாதம் ஈவினிங் சாயந்தரம் தான் வைக்கணும் தீபம். மாவு, பச்சரிசி மாவு, மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சு சாயந்தரமாக நான் தீபம் வச்சுருவேன். அம்மா இன்னைக்கு எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு சாயங்காலம் தீபம் வச்சுருவேன். ஏன்னா இன்னைக்கு கார்த்திகை 1ஆந்தேதியா தீபம் கண்டிப்பாக வச்சிடணும். கார்த்திகை 1ஆந்தேதி. சரி, அம்மா போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். வந்தது வந்து பச்சை பயிர் தான் இன்றைக்கி போட போகிறேன். போயிட்டு வந்துட்டா அங்கே வந்து கோலத்தை பாரு. இந்த கோலமா போடுற என்ன கோலம்? சூப்பராக போட்டுருக்குற கோலம். கார்த்திகை 1ஆந்தேதி நான் எழுந்திரிச்சு கோலம் போடுறேன். வீட்டுக்காரர் மாலை போடுறாரா? சரி, நானும் காலையிலேருந்து எழுந்திரிச்சு என்ன குழம்பு வைக்க பைத்தியமே குடிச்சுக்கிட்டு பச்சை பயிர் தான் கிடையாது போகிறேன். சரி, வாங்க போகலாம். அனுசியா பால் வாங்கியாச்சு. கருவேப்பிலை மிளகாய் பிஸ்கெட். வா, 3 பிஸ்கெட் வாங்கினேன். 2 பிஸ்கெட் உனக்கு ரொம்ப கீரையா இங்கே? ஆமாம்மா, கீரை இன்னும் ஒரு வாரம் தண்ணி வருது போல். அண்ணாடா தண்ணி ட்ரம்மில் போட்டு விட்டு இந்த புழு நசுக்குன்னா நாற்று அடிக்கிட்டு வரத்துக்கோ. சி பாருங்க, மசாலா கோழி கூவிடுச்சு. வா, இப்போ வாங்க. பச்சை பயிர் கிடச்சிட. இன்றைக்கி பச்சை பயிர் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்குறேன். சரி, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி பச்சை உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணிடுறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் பண்ண மாட்டேன், டைம் இருக்காது. இப்போ வந்து பச்சை பயிர் கடைஞ்சிடலாமா? இன்னைக்கு நிறைய பேர் அக்கா இன்றைக்கி பச்சை பயிர் ரெசிபி போடுங்கண்டாங்க. அதனால சரி பச்சை பயிர் கடைஞ்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி வச்சாச்சு. டக டக டகன்னு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதை. பச்சை பயிறு, ரசம், உருளைக்கிழங்கு, உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் குக்கர் காயும் ஒரே ஒரு டம்ளர் பச்சை பயிறு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம். விலை கலவுற தண்ணியாக அடைச்சிருந்துச்சு சைஸு. அதை அண்ணனை க்ளீன் பண்ணி வச்சோன்னே, ஏன்னா காலையிலும் தண்ணி போகலை. இப்போ பருப்பு பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த இதில் வதக்கி அப்படி பருப்பு சேர்த்து விட்டுலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்படி வதக்கி சேர்த்தோம்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, ஓகேவா? 4 போதும், அப்படியே காரம் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு ஒரு 10 பல்லு, சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு, தக்காளி. ஆமாம், வெங்காயம், பூண்டு, தக்காளி நல்லா வதக்கிடலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா, பச்சை பயிருக்கு நல்லாயிருக்கும். ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்படி போட்டு பருப்பு கடைஞ்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? பச்சை பயிர் பிடிக்கணும் அவனுக்கு. அதனால் நீங்கள் பச்சை பயிர் கிடைக்கும். இப்படி வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். அம்மா வந்து போய் பாட்டு ஏற்றிட்டு வந்தாங்க. அம்மா நேற்று போய் பாட்டு ஏற்றிட்டு வந்தேன் இல்லைம்மா. இப்போ வந்து பச்சை பயிர் கடைஞ்சாச்சு, பச்சை பயிர் போட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுறலாம். பருப்பு வந்து ஒரு 3-4 விசில் வரட்டும். பச்சை பயிர் அம்மா வந்து புளி தக்காளி பழம் கரைச்சிட்டு வந்துடுறேன் ரசத்தை தாளிச்சு விட்டு அப்படியே உருளைக்கிழங்கு பேசுகிறேன். அப்போ நல்லா உப்பு போட்டு பேசுனா நல்லாயிருக்கும்.
நல்லா இருக்கு. பச்சைப்பயிறு ஒரு விசில் வந்துருச்சு. அம்மா உருளைக்கிழங்கு ரசத்துக்கெல்லாம் அரைச்சிட்டேன்னா இப்போ வந்து மிளகு வெள்ளைப்பூடி சேரணும்னு தட்டிட்டு வந்துடலாம். தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சிடணும். பச்சைப்பயிறு தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டால் எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்காது. நம்ம பச்சைப்பயிரை கடைஞ்சிட்டு வந்துடலாம். அந்த பக்கம் நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி வந்துருச்சா, சாப்பாடு அம்மா வடிக்க போகிறேன். இப்போ வந்து பச்சைப்பயிறு பாருங்க எப்படி வந்துருச்சு. இதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம கடைஞ்சிட்டு வந்துடலாம். தண்ணியை வடிகட்டிடணும். லைட்டாக வடிகட்டினாப்பே கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். பச்சைப்பயிறு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு மதுந்துடணும். நம்ம தாளித்து விடுறதுனால தான் பருப்பு வந்து அந்த காய் பச்சை வீசாமல் அந்த நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தாளித்து வேக விடுறது. இப்போ வந்து பருப்பு நல்லா கடைஞ்சிடலாம். இந்த மாதிரி பருப்பு மத்தி வச்சு கடைஞ்சிடலாம். பருப்பு வந்து அருமையாக வந்துருச்சு. அதனால தான் போட்ட நிமிஷமே நல்லா கடைஞ்சாச்சு. பார்த்தியா, இந்த மாதிரி கடைஞ்சிடணும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு ஒரு தடவை இப்படி கடைஞ்சி சாப்பிட்டாங்க, சூப்பராக இருக்கும். இதிலே வந்து சுரக்காய் பீர்க்கங்காயெல்லாம் போட்டு கடைஞ்சோம்னா அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கடுகு வெடிக்கவும் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த பச்சைப்பயிருக்கு அப்படியே தண்ணி சேர்த்துருங்க. அவ்வளோதான். நல்லா வெடித்ததும் சீரகம் சேர்த்துருங்க. சீரகம் சேர்த்து சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 2 சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறணும். நல்லா நல்லா வந்து மெரூன் கலர் ஆகட்டும். பருப்பு நல்லா கலந்துக்கலாம். அப்படியே சுட சுட சோத்துக்கு ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துட்டு நம்ம பச்சைப்பயிறு கடைஞ்சதை அப்படியே சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே நான் கழுவி ரசத்துக்கு சேர்த்துருவேன். இப்போ அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு நம்ம ரசம் தாளித்து விட்டுறலாம். கடுகு போட்ட ரசத்துக்கு மிளகு வெள்ளைப்பூடு சீரகம் பெருங்காயம் மஞ்சத்தூள் கருவேப்பிலை வரமிளகா எல்லாமே இந்த மாதிரி தட்டி வச்சு ரசம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ரசம் ரெசிபியை எடுக்க வேணாம்னு தான் நினச்சேன். உனக்கு வந்து ரசம் பிடிக்கும். மிளகு தூள் போட்டிருக்கேன் இன்னைக்கு. மணக்குதா? அவ்வளோதான். இப்போ ரசத்தை அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சமாக கழுவி அப்படியே நுரக்கட்டவும் மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரசம் நுரக்கட்டிடுச்சு. இப்போ மல்லித்தலை சேர்த்துடலாம். ஆமாம், இது சாப்பிட்டு பாரு. கடலை மிட்டாய். நீ செஞ்ச கடலை மிட்டாய் பொய் சூப்பராக இருக்கு. அப்போ நீ செஞ்ச கடலை மிட்டாய் தானே? ரசம் நுர கட்டிடுச்சு. எடுத்து மாற்றிட்டு உருளைக்கிழங்கு வறுத்துடலாம். மாஸ்டர் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காரு வச்சு நம்ம மாஸ்டர் போட்டிருக்கியா? ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க உருளைக்கிழங்கு தாளித்து விட்டுலாம். இப்போ வந்து இப்போ சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஹரிஷ் கிளம்பி வரப்போகிறோம், அதனால டைம் ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுமே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குன்றதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். லைட்டாக பெருங்காயத்தூள், அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் தட்டி. இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டுக்கலாம். வேக வச்சு சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே அரைச்சி சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போயே உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தேவையான அளவு நீங்கள் கம்மியாக போட்டால் கம்மியாக போட்டாங்க. நீங்கள் கம்மியாக தான் போடுவோம். அப்புறம் இறக்குறப்ப இது வரமிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகே தங்கம். அம்மாவுக்கு திம்மல் வந்துகிட்டே இருக்குது. இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு வதங்கிடுச்சு. அண்ணனுக்கு டைம் ஆச்சு. தண்ணி வருதுனால அப்பாவை தண்ணி குடிக்க சொல்லியாச்சு. அப்பாவுக்கு டீ போடணும். நமக்கு டீ போட்டு குடிக்காங்க. முதல் அவனை தாட்டி விட்டு அவனை அனுப்பி விட்டுலாம். இப்போ சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் இருந்தால் உருளைக்கிழங்கு சூப்பராக வந்து மொறுண்டாயிடும். இப்போ அண்ணனுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம். சுட சுட சோறு, கொஞ்சமாக சாப்பாடு. அவனுக்கு பச்சை பயிறு. ஏன் இவ்வளோ சோறு போடுற? சாப்பிடுவேன் பாரு. பச்சை பயிறு கொஞ்சமாக. இந்த சாமி உருளைக்கிழங்கு வைக்கவாடா. வெந்துச்சு கொஞ்சம் வச்சா சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்போ தான்
நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம சுட சுட சோறு சாப்பாடு வச்சு நீங்கள் நல்லா ரசம் வச்சு பச்சைப்பயிறு கடைஞ்சிருக்கேன். சூப்பராக இருக்குது பச்சைப்பயிறு. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கடைஞ்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி கிளம்பிட்டு அவனுக்கு டைம் ஆகிடுச்சு, டிஃபன் அடைக்கணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.